கைஸ் மசில் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ஸு. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப உங்களை காம்ப்ளிகேட் பண்ணி உங்களை அதை கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி நினைக்க வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்ப்ளிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு பல்க்கு பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள், பாடி ரீகாம்போசிஷன் பண்ணுங்கள், அதெல்லாம் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் என்னென்னா, மசில் பில்டிங்னா இதுதான். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு ஒழுங்காக போகணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசில் கன்ஃபார்மாக போடும். மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம் கைஸ். செகண்ட் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்ப்ளிட்டு நீங்கள் வச்சுக்கணும் மசில் பில்ட் பண்ண. இப்போ ப்ராப்பரான ஸ்ப்ளிட் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு மசில் போடுறீங்கன்னா, சப்போஸ் செஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். செஸ்ட்டு போடும்போது என்னென்ன ஆக்டிவேட் ஆகும்? செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைசெப் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்ல. அடுத்த நாள் வந்து நீங்கள் செஸ்ட்டே போடக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு மசில்ஸ், இந்த பேக்கு, லெக் அந்த மாதிரி போடணும். ஏன்னா நீங்கள் செஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்ட்டு தேவை. அந்த ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போது நீங்கள் பேக்கு இந்த மாதிரி வேறு மசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரெக்கவரி நல்லாயிருக்கும், மசில் பில்டிங்கும் நல்லாயிருக்கும். கைஸ், இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, புஷ் புல் லெக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ளிட்டில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் செஸ்ட்டு போடுவீங்க, அடுத்து பேக்கு, அடுத்து லெக்கு. இதில் வந்து உங்களுக்கு நடுவில் இப்போ ஒரு மசில் போடும் போது இன்னொரு மசில் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு 2 தடவை எல்லா மசிலும் ஹிட் பண்ணிடுவீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரு. இப்போ உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக மசில் க்ரோத் நல்லா பெஸ்ட்டாக வேணும்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவை அந்த மசில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிடணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அட்லீஸ்ட் நான் 2 தடவைன்னு சொல்கிறேன்னா, 2 தடவை இல்லை 3 தடவை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போனீங்கன்னா பர்சனலாக என் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஓவர் ஃபெட்டிக் தான் ஆகும், அவ்வளோ க்ரோத் இருந்த மாதிரி இருக்காது. கைஸ், இந்த 2 பேசிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மசில் க்ரோத் நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் 2 ஃபேக்டர் இருக்குது. அதாவது நம்ம ஸ்லீப்பும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் இன்டேக்கும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி செட்டு தான். இது இருந்தாலே உங்களுக்கு மசில் க்ரோத் வந்து சூப்பராக போடும். இப்போ அதிக பேர் நினைப்பாங்க, நான் சப்ளிமெண்ட் எடுக்கணும், ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்தால் தான் மசில் க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா உங்கள் ஃபுட்லேருந்து நீங்கள் இந்த சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நல்லா ப்ரோட்டீன் சோர்ஸஸ்லேருந்து எடுத்தாலே உங்களுக்கு மசில் க்ரோத் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் இருந்தால் தான் இல்லை மசில் க்ரோத்தை நான் மேக்ஸிமம் போட முடியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபுட்டில் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் தாங்க. ப்ரோட்டீன் பவுடர் வந்து உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. சும்மா சப்போஸ் உங்களால் இப்போ சிக்கன் சாப்பிட முடியலன்னா டக்குன்னு கலந்து குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அதை மறுபடியும் சொல்லுவேன். நீங்கள் ஒரு நேச்சுரல் லிஃப்டராக, அதாவது ஸ்டெராய்ட்ஸ் எதுவுமே எடுக்காமல் மசில் பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மசில் பயங்கரமாக போடணும், அப்படியே நான் பெருசாக ஏறணும், அப்படியே லீனாக இருக்கணும், 6 பேக்ஸ் தெரியணும், மசில்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு நேச்சுரலாக இருந்துட்டு ஒரு ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறவரோட எப்போவுமே உங்களால் கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு சும்மா நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு எதுவுமே ஃபார்ம் எதுவும் கரெக்டாக இல்லாமல் சும்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போனாலே ஒரு நேச்சுரல் நல்லா, இப்போ நான் சொன்ன பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நல்லா பெஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணுறவர் வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறவர் வந்து ஓவர்டேக் பண்ணிடுவார். அதுக்காக நீங்கள் நேச்சுரலாக இருந்து மசிலே போட முடியாது நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். நான் முன்னாடி போட்ட வீடியோஸும் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்கள் ஜெனட்டிக்ஸு, நான் இப்போ சொன்ன ப்ராப்பரான இந்த ட்ரைனிங் மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மசில் நல்லாவே போடலாம். கைஸ், இப்போ நான் வந்து 4 வருஷமாக ஜிம் போயிட்டுருக்கேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் போக மாட்டேன், டயட்டில் இருந்ததே இல்லை. அப்போ கூட எனக்கு ஒரு ஓரளவு மசில் இருக்கும். இப்போ நல்ல லைட்டிங் இருந்து இப்போ நான் சட்டை இல்லாமல் இருந்தேன்னா எனக்கு மசில் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறீங்களே, அந்த நல்லா 6 பேக்ஸ் வச்சு பயங்கரமாக இருப்பாங்க, கீழே வந்து நான் நேச்சுரலாக இருக்கேன், நான் ஒரு 2 வருஷமாக தான் பண்ணுறேன் அப்படின்னு. உண்மையாக இருக்கலாம், உங்கள் ஜெனட்டிக்ஸ் வந்து அந்த லெவலில் இருந்துச்சுன்னா உண்மையாக அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து அந்த பர்ஃபெக்ட் லைட்டிங்கில் அந்த பம்போட ஒரு ஃபிசிக்கு பார்க்குறது வேறு, இப்போ நேச்சுரலாக ஒரு லைட்டிங்கும் இல்லாமல் பம்ப் இல்லாமல் பார்க்குறது வேறு. அதனால நீங்கள் பார்த்து டக்குன்னு டிசீவ் ஆயிடாதீங்க. ப்ராப்பராக நீங்கள் போய் ஒரு ஜிம்மு போய் பண்ணால் தான் உங்களுக்கு அது எப்படின்னு தெரியும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏன்னா அது வந்து உங்கள் ஜெனட்டிக்ஸை பொறுத்து இருக்கு. இல்லை அப்படி இல்லை, அப்படி நினைக்காதீங்க. கீழே வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறவர் வந்து ஓவர்டேக் பண்ணிடுவார். இப்போ நான்